ஹாய்மா, அங்கே பாருங்கடா, தனியா பொடி சொல்லித்தரேன் பாருங்கள். நம்ம எவ்வளவு கடலப்பருப்பு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தனியா எடுத்துக்கிறோம். ஓகேவா? கடலப்பருப்பு எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு தனியா, அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க, புளி எடுத்துக்கோங்க, அப்புறமா சால்ட்டு, அதுக்கப்புறமா பூண்டு. இவ்வளோ தான்டா இதுக்கு தேவையானது. இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், கடாயில் எண்ணெய் விட்டுட்டு இதை பாருங்கள், இந்த கடலப்பருப்பை நல்லா வறுத்துடணும். இதை பாதி வறுக்கும் போது தான், பாதி வறுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் தனியாக போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுட்டிங்கன்னா கடலப்பருப்பு தனியாக போட்டிங்கன்னா தனியாக தீஞ்சு போயிடும், மிளகாவும் தீஞ்சு போயிடும். அதனால் என்ன பண்ணுறோம், முதல்ல கடலப்பருப்பை நல்லா பாதி வரைக்கும் வதக்கிடணுண்டா. வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை தனியாக போட்டு வதக்கணும். அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா அதுக்கப்புறமா போடணும். சரியா? காஞ்ச மிளகா போட்டோன்னா கருப்பாயிடும். அதனால் முதல்ல போடக்கூடாது. ஓகேவா? அவ்வளோதான்டா. இதை வறுத்துட்டு அப்படியே ஃபேன் கீழே ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அதை ஒன்றும் பாதியமாக பவுடர் பண்ணதுக்கப்புறம் புளி போடுங்க, அதுக்கப்புறமா பூண்டு போடுங்க, அதுக்கப்புறமா சால்ட்டு போட்டுட்டு ஃபஸ்ட்டே சால்ட் போட்டுருங்க. அவ்வளோதான். அதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தனியா பொடி. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ. ஹாய்மா, இதை பாருங்கடா, இந்த மாதிரி நல்லா வீடே ஸ்மெல்லு தூக்கின்னு போகும்டா. நம்ம இந்த தனியாவும் அந்த காஞ்ச மிளகாவும் கடலப்பருப்பும் வறுக்கும் போது வீடே ஸ்மெல்லு தூக்கின்னு போடும். தனியா சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். நம்மளுக்கு நல்லா பருப்பில் ப்ரோட்டீன் இருக்குது. பூண்டு புளி எல்லாம் சாப்பிடும்போது நீங்கள் நைட்டே இடித்து வச்சிட்டிங்கன்னா காலையில் போகும்போது சூடாக சாதம் வடித்து அதில் கலந்து அடுப்பிடலாம். இதுக்கு சைட் டிஷ் என்ன தெரியுமா? நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு தொட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரியலி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. சூப்பராக இருக்கும், உடம்புக்கு மிக நல்லது. ஓகே, இதை பாருங்கம்மா, அழகாக நைஸாக பவுடர் பண்ணிடணுன்ட்டார். ரவை மாதிரி இல்லை, நல்லா பவுடர் பண்ணிடணும். புரியுதா? இதை நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம பசங்களுக்கும் சாப்பாட்டில் கலந்து கொடுத்து அனுப்பிச்சிடலாம் நைட்டு பண்ணி வச்சிங்கன்னா. ஓகேவா? அது லைக் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. என்ன? தேங்க்யூ.